Hi, good afternoon. Good afternoon to all the unique secret trading uh, fellow followers, and very happy and Merry Christmas to you all. We'll start 2023 உடைய தீபாவளி பிக்ஸ் எப்படி நம்முடைய லேர்னிங்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. ஃபார் ஆல் இன்ஃபர்மேஷன், we are not a SEBI registered financial broker or advisory. This is most important disclaimer to you all. We are providing here our own knowledge. You have to know practice yourself, and whatever risk you want to take with your financial advice call, you can take your own risk. So we will not fall into any conclusion on your financial profitability or loss. So thanks. We'll jump into stock. Okay. So 2023 தீபாவளி அப்போ நம்ம ஒரு 6 ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த 4 ஸ்டாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு முன்னாடி தெரியும். மீதி 2 ஸ்டாக் வந்து சீசன் ஆயிருந்தது. அது எப்படி பெர்ஃபார்ம் முடியும்னு பார்ப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஹீரோ மோட்டோகார்ப். இட்ஸ் குவைட் குட் ஆக்சுவலி. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுடைய அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் வாய்ஸ் ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா யூ கேன் நோ comment here in the comment box. When able to hear properly or any issues, you can update here. I hope my voice is loud and clear. Right, thanks. So ஹீரோ மோட்டோகார்ப் தீபாவளிக்கு முன்னே நம்ம பேசியிருந்தோம். ஓகே, November 12th is the தீபாவளி, ரைட்? ஸோ அரவுண்ட் இந்த லெவல்ஸ் இருக்கும்போது வி தாட் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் காட்ட போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் நிஃப்டி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸோடைய மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் கோயிங் டு அவுட் பஸ்ட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த லெவல்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அரௌண்ட் 3111. ஸோ ஃப்ரம் தேர் இட் ஹாஸ் மூவ்ட் அரௌண்ட். கரண்ட்லி என்ன ப்ரைஸில் இருக்குது, எவ்ரிபடி ஹாஸ் நோ தட். ஓகே, ஸோ 3940. ஓகே, ஸோ 3950 வரைக்கும் போயிருக்கு ரஃப் கட். ஸோ ஹார்ட்லி 830-40 பாயிண்ட்ஸ். ஓகே, இஃப் யூ கால்குலேட் வந்து 3100 பர்சன்டேஜில் ஆல்ரெடி இது வந்து 20% மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கரெக்ட்? ஸோ ஐ ஹவ் நோ அதர் டவுட் ஃப்ரம் பீப்புள். ஸோ 3000 ரூபா ஸ்டாக்குக்கு 10%னாவே ஹார்ட்லி 300 ரூபா, ரைட்? ஸோ இது வந்து 3100லேருந்து 3900, 840 ரூபா ப்ரெசைஸ். ஸோ ஐ கேன் கால்குலேட் ஹியர். ஓகே, 3100 3957 3110 -1, ஆல்மோஸ்ட் 26-27% கிட்ட வந்திருக்கு. ஓகே, 3950 minus 839 rupees. ஓகே, சாரி 839 வச்சுப்போம், டிவைட் பை 31, 27% சப்பா. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்தில் 27%ன்றது எந்த பிஸ்னஸ்லையும் ஏர்ன் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எந்த பேங்க்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ப்ராஃபிட் கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு, ஆல்மோஸ்ட் 27% கிரேட் ரிட்டர்ன். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் அக்செப்டிங் திஸ் ரிட்டர்ன் அண்ட் ஹோல்டிங்ஸ் கண்டினியூஸ் ஆஸ் ஃபால் அஸ் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ஜோன் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்பிட்வீன் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், விச் இஸ் பேப்பர் ட்ரேடிங்க்கு எப்படி மார்க் பண்ணி எப்படி பண்ணணும்னு. ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 3600-500 டைப்ஸ். ஸோ அதுவுமே 18% இன் இயரில். ஸோ தென் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா
ஸோ ஸ்டில் இட்ஸ் ரன்னிங் இன்னும் ஹையர் சைடு ஒன்லி. உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பேட்டர்னில் வந்துன்னா வி கேன் திங்க் த்ரூ டு புக் ப்ராஃபிட். அது வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா வேணாமான்றது ட்ரஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற பேசிக்ஸை வச்சு பார்க்கும்போது தே நோ. ஸோ ஸ்டில் இட்ஸ் மார்க்கெட் இன் கம்ப்ளீட்லி அப் ட்ரெண்ட் ஒன்லி. ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து சன் ஃபார்மா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் 26% அப், ரைட்? ஹீரோ மோட்டோகார்ப் 26% அப். ஸோ 26.77% up, which is 3111 by exponent level. Christmas அன்னைக்கு 9, what is that, 3944, sorry, current price. So still running. So 26% as said. First stock. Second stock Sun Pharma. Sun Pharmaceuticals வந்து we already given some levels. So in the levelsல கால் கொடுத்துருப்போம். 1170. Okay. So from 1170, so almost 85 points மேல போயிருக்கு. Okay. So we went up to 100 points. Yes, 100 point போயிருக்கு, but currently 85 points இருக்கு. So Sun Pharma, $1170 by call expand level by expand level. Okay. Current price on the 1244 precise. So 85 rupees plus for rough calculator. So rough calculation படி so screen change ஆகல. Okay, my mistake. Screen change ஆகணுமே. வெயிட், நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆச்சா எனக்கு தெரியல, மற்றவங்க எத்தனை பேருக்கு ஸ்க்ரீன் பார்க்க முடியுதுன்னு. ஸோ ஒன் 1170 மைனஸ் 1244 74 ஓகே 74 5 rupees. எக்ஸ்கியூஸ் மீ. 74 ரூபா ப்ரிசைஸ். ஓகே. அப்போ ஸோ 1100 ஸ்டாக்கு டிவைட் பை 100னா 11 ரூபா 70 பைசா. 75 டிவைட் பை 11 70 ஆல்மோஸ்ட் 6.4% அப்பில் இருக்கு ஆல்ரெடி. ஓகே. ஸோ கரண்ட் ப்ராஃபிட் இது. ஓகே. ஓகே. And then next we thought we took option of
என்ன எடுத்தோம்? Sun Pharma and then IndusInd Bank. Okay, so third stock IndusInd Bank எடுத்துருந்தோம். Okay, IndusInd Bank பார்த்தீங்கன்னா 14560. Okay, 1560லேருந்து currently 156. So IndusInd வந்து 14560 பை எக்ஸ்பெரிமெண்ட். கரண்ட் லெவல் வந்து 1560. ஓகே, 100 rupees ப்ரிசைஸ் ப்ளஸ். ஸோ இன்ஃபேக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணால் 1460 டிவைட் பை 100 14 ரூபா 60 பைசா. ஓகே, ஸோ 100 டிவைட் பை 14 ரூபா 60 பைசா, 6.8% ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு. பர்சன்டேஜ் என்னடா இது? ஓகே, ப்ராஃபிட். அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டாக் வந்து என்ன ஸ்டாக் கொடுத்துருந்தோம்? ஓகே, சிப்லா கொடுத்துருந்தோம். கரெக்ட். ஸோ சிப்லா எஸ். ஸோ நம்ம லெவல்ஸில் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டில். சிப்லா பை எக்ஸ்பெரிமெண்ட் லெவல் வந்து அட் 1212.5 வச்சுப்போம் ரவுண்ட் ஃபிகர். ஓகே, கரண்ட் ப்ரைஸ் 1235. ஸோ 12.5 minus 1235, 22 rupees plus 0.5, which is 1212 divided by 100 divided by 100, 12 ரூபா 12 பைசா. ஓகே, ஸோ 22.5 டிவைட் பை 12 ரூபா 12 பைசா, 1.8% ட்ரேட் ஆகிட்டு. ஸோ 4 ஸ்டாக்கும் ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட்டபிளில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஓவரால் பிரேக் ஈவன் எடுத்தோம்னா, ஸோ இஃப் யூ லுக் அட் 1.8 சன் ஃபார்மா, ஐ மீன் சிப்லா அண்ட் IndusInd Bank வந்து IndusInd Bank வந்து ஆல்மோஸ்ட் 6.8. ஸோ 1.8 plus 6.8 plus Sun Pharma Sun Pharma 6.4 plus Hero Motocorp 26.7. ஸோ டிவைடட் பை 4. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக்கும் சேர்த்து 10.40% குமுலேட்டிவ் ப்ராஃபிட். ஸோ 41% ஆக்சுவலி ஓவரால் 41.75 4 ஸ்டாக்குடைய வெட் பண்ண ப்ராஃபிட். அதை நம்ம குமுலேட் ஆவரேஜாக வெட் பண்ணோம்னா டிவைட் பை 4ன்னு 10.43% வந்து கம்ஃபர்டபுள் ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் வருது. ஓகே, ஸோ மார்க்கெட்டுடைய பிஹேவியர்ஸை பார்க்கும்போது எவ்ரிபடி நோஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னு. வெரி லோ வாய்ஸ். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? I try my level best to
Speak out, gentlemen. Give me 1 second. I will try my level best. 1 minute. ஐ ஹோப் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வாய்ஸ். நான் இதோட ஜாஸ்தியாக என்னால் எப்படி பேசுதுன்னு தெரியல. ஓகே, ஐ திங்க் கிளாரிட்டி இருக்குது. பட் சம்ஹவ் உங்களுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் ரீலாகின் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஐ திங்க். ஓகே, ஸோ வே ஃபார்வர்ட் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ எந்த ஸ்டாக் நம்ம ஃபர்தராக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய இந்த செஷனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ ஹோப் இஸ் இட் ஆடிபிள் நவ்? யா. நோ. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் நிஃப்டி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு பிரேக் அகைன் திஸ் பிகாஸ் ஹெட் வந்து ஃபார்மேஷன் கீழே தெரியுது. கம்ஃபர்டபுளாக 2 க்ரீன் இருக்கு. நெவர்த்லெஸ் 2 க்ரீன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வி வாண்ட் டு செக் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மார்க்கெட். டுமாரோ இட் வில் பி கம் அவுட் வெரி கிளியர்லி, டோன்ட் வரி. ஹெச்டிவி ஃபார்ம் ஆயிருக்கு. அஸ் ஆல்ரெடி செட், we want to know, look out the opportunities based on our patterns, which is golden rules of trust. Clear? ஸோ ரெண்டாவது செக்டார்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் கிறிஸ்மஸ்னால பெருசாலாம் மூவ்மெண்ட் இல்லை. ஸ்டில் ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஹையர் ஹை தான் இருக்குது. இப்போ லுக் அட் என்டையர் குளோபல் மார்க்கெட்டு லைஃப் டைம் ஹையில் தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ பேனிக் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஸோ இப்போ செக் சிங்கப்பூர் மார்க்கெட், எஸ் கம்ஃபர்டபிள் இட்ஸ் கோயிங் அப் சைட் பிகாஸ் ஹேண்ட்ஸ் டு ஹேண்ட்ஸ் சிங்கப்பூர் மார்க்கெட் இந்தியா மார்க்கெட்டோட பேச்சப் ஆகி போகும். ஓகே, ஸோ as respectively நிஃப்டி ஆல்சோ இன் அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ பேங்கிங் செக்டார் பார்த்தீங்கன்னா கை கொடுக்குது, மேலே தான் இருக்குது. பட் இஃப் யூ லுக் அட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இஃப் யூ லுக் அட் பேங்கிங் செக்டார் க்ரீன் ஃபார்மேஷன் ஆகலை ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் வந்து இன்டிசிசிவ் மோடில் தான் இருக்குது. ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான் ரன்னிங்கு, கிளியர். பட் ஸ்ட்ரென்த் எங்கேயுமே இண்டிகேட் ஆகலை மேலே போகிறதுக்கு. பட் ஹையர் ஹை பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது ஆஸ் சச் நிஃப்டி இஸ் அ ஃபாதர் ஆஃப் அவர் என்எஸ்சி. நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மற்ற செக்டார்ஸும் மூவ் ஆகணும். பட் இதெல்லாம் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் விச் இஸ் ஃபினான்ஷியல் செக்டாரில் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் இதுவும் கூட சேரும்போது தான் பலம் இருக்கும். ஓகே, ஸோ செக்டார் 1 ஃபினான்ஸ் செக்டார் எடுத்து பார்த்தோன்னா வி ஆர் லிட்டில் பிட் ஸ்லகிஷ். அப் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நெவர்த்லெஸ் டவுன் ஸ்ட்ரென்த்து லெட்ஸ் சி டுமாரோ. எனர்ஜி செக்டார் சேம், க்ரீன் பேட்டர்ன் இன்னும் கண்ணுக்கு தெரியல, ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். பட் ஹையர் ஹை ஃபார்மேஷன் படி ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகாமல் இருக்குது. ஓகே, ரெண்டாவது செக்டாரும் வந்து ஸ்லக்கிஷ் தான். ஸோ ஐடி செக்டார் கம்ஃபர்டபுளி என்ன ஹையர் ஹை ஃபார்மேஷனு, தெர் இஸ் நோ செகண்ட் தாட். கிளியராகவே மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுறது. ஸோ லெட்ஸ் சி டுமாரோ. ஸோ ஓவரால் 3 செக்டார் பார்த்துருக்கோம் ஐடி செக்டார் வரைக்கும் பார்க்கறதுல.
in which ரெண்டு செக்டார் ரெட், ஒரு செக்டார் கம்ஃபர்டபுள் green. ஸோ ஃபோர்த்து செக்டார் மீடியா செக்டார், இதுவும் ரெட். ஓகே, 4 out of 3 இஸ் ரெட். ஃபிஃப்த் ஆட்டோ செக்டார் கம்ஃபர்டபுளி அப்சைடு. ஸோ 5 out of 3 ரெட், 2 பாசிட்டிவ். Pharma sector 6 out of 3, 50% positive, 50% negative. Okay. FMCG sector 4 green so far out of 7. Okay. Consumption 8th, 5 out of 3, which is 5 out of 8. 5 is green, 3 is no sluggish. Real estate green, so 6 out of 9. Metal 7 out of 10. Infra 11 out 8 out of 11. Okay. So same bank nifty finance only da. So in which 7 out of 11 almost market வந்து upper hands தான் இருக்கு, கிளியராகவே தெரியுது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ பார்த்ததில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக தெரியுது. மெட்டல் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரியாலிட்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, கன்சம்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எஃப்எம்சிஜி கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிஃப்டி ஃபார்மா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆட்டோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, மீடியா ஸ்லக்கிஷ், ஐடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெரி மச் கம்ஃபர்டபுள். ஸோ எனர்ஜி பேங்க். ஸோ இப்படி பார்க்கும்போது அவுட் ஆஃப் 4 வந்து ஸ்லக்கிஷு, 7 வந்து 11ல் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதோடைய நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது மாருதி பிலாங்ஸ் டு எவ்ரிபடி நோஸ் ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டார் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக க்ரீனில் இருக்குது. ஸோ செக்டார் மேலே இருந்துனாக்கா டெஃபினட்டாக இவன் மேலே போக ட்ரை பண்ணுவோம். கரெக்ட். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு வீக்லி பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, in terms of Maruti Suzuki, right? Oh, other voices are not, other voices, voice okay or not? I'm sorry, I can't get your comment, my dear. மற்றவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன். I think so they are also able to hear. Else I will reduce my fan switch. இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். At last I'm not sure. Fine. Anybody else என் வாய்ஸ் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கா? Might be. ஓகே, மாருதி செக்டார் வந்து வீக்லி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் பில்டாக இருக்குது. இஃப் யூ லுக் அட் ஹைரே ஃபார்மேஷன் வீக்லி பேட்டர்னில் கம்ஃபர்டபுளாக மேலே போச்சு. செல்லர்ஸோடைய டாமினேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு, அண்ட் தென் பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகியுமே பையர்ஸை டேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் சார்ட் ஆஃப் என் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இது ஹையர் ஹை அப்பர். ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு இமீடியட் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிபடி நோஸ் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ வீக்லி பேட்டர்னில் கம்ஃபர்டபுளாக விசிபிள். ஸோ அன்டில் அன்லெஸ் இதை டேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம லாங் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுறது ரிஸ்கி. ஓகே, ஸோ அல்ட்ரா சிமெண்ட் செக்டார், இட்ஸ் கன்சம்ஷன், ரியாலிட்டி, ரியல் எஸ்டேட், இன்ட்ரோ ஆர்டர் மேபி எல்லாத்துலேயுமே வரும். பர்ஃபெக்டாக மேலே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. வெரி குட் ஸ்ட்ராங் ஸ்டாக் சீம்ஸ் டு பி. ஸோ வீக்லி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வெரி லாட் மெசேஜ். ஸோ வெரி ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் ஹியர். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டில் 10,000 ஈஸியாக ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 10,000 போயிட்டு வந்திருக்கு. எஸ், 10,128 போயிட்டு வந்திருக்கு. ஸோ 10,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது கண்ணுக்கு. பிகாஸ் எவ்ரி டைம் 10,000 கிட்ட போகும்போது ஷார்ட் கீழே விடுது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து. ஸோ கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் மேலே போயிடும். 10,000 ஈஸியாக க்ராஸ் பண்ணுறோம். இட் குட் பி மைட் அனதர் ஒரு 5 to 10% மூவ்மெண்ட் இருக்குது. 10,500, 11,000ன்றது it will showcase you very soon. Okay, it's good actually. ஸோ மெயின் ப்ரெஷர் பில்டான இடம் இது. இந்த ப்ரெஷர் பில்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணது, திருப்பி செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. பட் எவ்ரிபடி நோஸ் செல்லர் டிஃபீட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும்போது செல்லர்ஸ் எல்லாருமே பையராக மாறுவாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் இங்கே கண்ணுக்கு தெரியுது. இது டேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ வி கேன் லுக் ஃபார்வர்ட் டு ஹாவ் அ
good opportunities and buy and dips in this stock. Okay. Bajaj Finance challenge தான் பிகாஸ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் செக்டர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது செக்டாரில் பார்க்கும்போது அந்த செக்டாரில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. ஸோ கண்ணுக்கு ப்ரெஷர் தெரியுது. ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுற வரைக்கும் கிட்ட போக வேணாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ஸோ லைஃப் டைம் ஹை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸ்டில் லைஃப் டைம் ஹை இஸ் பெண்டிங் தேர். ஓகே. ஸோ ஃபார்மா செக்டார் நல்லா மேலே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது லைஃப் டைம் ஹைக் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இங்கே இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து அட் லாஸ்ட் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஹை மேலே போயிட்டு ஸோ கம்ஃபர்டபுள் ரெட் இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டென்டேட்டிவ் ஜோன் தெரியுது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டோடைய செக்டார்லாம் பார்க்கும்போது மேலே டேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஸோ ஃபார் வந்து இது கன்ஃபர்மேஷன் வந்து அப் சைடு தான். பட் இட்ஸ் ரிஸ்கி கால் அன்டில் அன்லெஸ் இந்த லெவல் டேக் அவுட் ஆகாத வரைக்கும், விச் இஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா வி கேன் டேக் அ பிரேக் அவுட் ட்ரேட். கிளியர்? பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும் இதில். அது வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஃபைன். ஸோ அல்ட்ரா இஸ் ஸ்ட்ராங். அல்ட்ரா வி கேன் பெட் இட். அண்ட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டியில். இஃப் யூ லுக் அட் மார்க்கெட் மேலேருந்து விழும்போது ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்விங் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸஸ் கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே. ரெசிஸ்டன்ஸ் Z2 கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ ஓகே. ஸோ அகெயின் சப்போர்ட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு பயர் இருந்திருக்காங்க நல்லாவே தெரியுது ஸ்ட்ரென்த்து. அந்த பயோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும்னா இது கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி இங்கே போய் க்ளோஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இது மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லைன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த லைனில் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நடுவில் நம்ம பார்க்குற க்ரீன் ஃபார்மேஷனோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ராபப்ளி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். தென் வி கேன் take with the support of delivery volume and we can ride this. Dr. Reddy is very good. அப்போலோவும் டாக்டர் ரெட்டியும் இன்டிசிசிவில் இருக்குது. பட் வாட்ச் லிஸ்ட்டில் டெஃபினட்டாக இது வைக்கணும். ஸோ ஃபார் பார்த்த ஸ்டாக்ஸில் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இஸ் குட் ஃபார் லாங். ஓகே. ஸோ பிரிட்டானியா ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கோம். தோஸ் ஹூ ஆர் நோ வெரி க்ளோஸ்லி மானிட்டரிங் தி ஸ்டாக் தேனும் ஆல்ரெடி இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மைட் மீன் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. நாளைக்கு ஸ்ட்ரென்த் எப்படி இண்டிகேட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் புக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது இந்த லோ இதுக்கப்புறம் உடைக்காது. ஸோ எவ்வளோ கீழே வந்தாலும் வி கேன் ட்ரை. இந்த லோ உடைக்க விடாதுன்றது பார்க்கும்போது தெரியுது. ஸோ கீழே எவ்வளோ வந்தாலும் ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹோல்ட் ஃபார் in our portfolio further. Ultratech and Britannia is good for long trend. Okay. So in terms of conditions apply, you are to take your own risk to analyze further, deep dive with your financial advisory and all to take stocks before you want to hold your demat account or the portfolio bucket. So we are giving our direction. What we know, we are giving the direction. It might be right or wrong, but risk is up to you. So ரெண்டு பஜாஜ், எஸ் பஜாஜ் ஆட்டோவில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு. எஸ் தேர் இஸ் செல்லிங் ப்ரெஷர். பட் அந்த செல்லிங் ப்ரெஷரை வந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதா இல்லையான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் ஆட்டோ இஸ் குட் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் ஆட்டோ குட்டாக இருந்தாலும் அதோட செல்லிங் ப்ரெஷர் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட் ஆகாம வரைக்கும் போக முடியாது. இதில் வந்து ப்ரீவியஸ் ஹை டேக் அவுட் ஆகாத வரைக்கும் உள்ள போக தேவையில்லை. ஸோ தென் ஐச்சர் மோட்டார் கிட்டேயும் போகணும்னு அவசியம் இல்லை. கேன் வெயிட் அண்ட் வாட்ச். டிவைஸ் லெபார்ட்ரி
Yes, there is a very close call, but we have to hold patiently. So for Britannia and Ultratech தான் portfolio build பண்ண looking good, great stock. Okay. And then TCS is upside only. கம்ஃபர்டபுளாக ஹையர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஹை எல்லாமே பிரேக் ஆகிருக்கு. லைஃப் டைம் ஹை இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ இதை டேக் அவுட் ஆகாத வரைக்கும் வி ஸ்டில் நோ வெயிட் அண்ட் வாட்ச் திஸ் ஸ்டாக். பிகாஸ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்தால் மட்டும் தான் பேச முடியும். பிகாஸ் ஆல்ரெடி ஐடி செக்டர் மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மேலே போகாமல் இருக்கார். ஸோ பார்க்கலாம். ஜஸ்ட் புட் இஸ் இன் ஹோல்ட். ஓகே. ஏஷியன் பெயிண்ட் கன்சம்ஷனில் வரும். ஸோ வெரி குட் டு சி. நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஹை, அனதர் ஹை ஃபார்மேஷன், இங்கே அனதர் ஹை, ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த ஹைக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஹை வந்து, ஸோ இந்த ஹை டேக் அவுட் ஆகலை. அனதர் ஹை இங்கே டேக் அவுட் ஆகலை. ஓகே. ஸோ மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்குமானா எஸ். யூ லுக் அட் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்குது. ஸ்விங் வந்து கீழ் நோக்கி வரும்போது அந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து மேல் நோக்கி போகும்போது நல்லாவே தெரியுது. ஓகே. செல்லர் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாக்டில் அந்த இடத்துல தான் ரீடேஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ பையர்ஸ் ஆர் நோ ஆல்ரெடி ஹியர் இட் லுக் லைக்ஸ். ஸோ மேலே போயிட்டு இருக்கு. ஸ்டில் கிரீன் ஃபார்மேஷன் தான். மார்க்கெட் டெஃபினட்டாக ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் கீழே வரும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் டேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே அப்ஸ்விங்கில் தான் இருக்குது. இன்னும் எந்த ரெசிஸ்டன்ஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணவே இல்லை. ஐ ஹோப் தெரியும். ஒரு ஸ்விங்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த ஸ்விங் கீழே வந்து டச் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் பிரேக் அவுட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் பிரேக் அவுட்டே இல்லை, ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வி கேன் வெயிட் ஃபார் திருப்பி இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே வந்ததுன்னா வி கேன் ஹாவ் அ குட் நோ அட்லீஸ்ட் இங்கே வந்தால் கூட கால் எடுக்கலாம். பட் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் செல்லர்ஸ் உண்டு. ஸோ லெட்ஸ் ப்ரூவ். நாளைக்கு இது டேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இதை டச் பண்ணிடும். ஸோ வி கேன் மேக் ஷுர் இந்த லெவலில் சாரி இந்த லெவலில் ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலாக எடுத்துகிட்டு கூட வி கேன் டேக் திஸ் ட்ரேட். அனதர் ஸ்டாக் இஸ் நோ ஏஷியன் பெயிண்ட். Yes. Britannia, Ultratech Cement and Asian Paint is good for this. At least this target should be immediately touchable point. For your kindly information, இது வந்து டேக் அவுட் ஆகும்போது பிரேக் அவுட் விச் இஸ் ஸ்ட்ராங் பிரேக் அவுட், வால்யூம் பிரேக் அவுட்டில் இருந்ததுன்னா மார்க் மை வேர்ட்ஸ் அனதர் 10-20% சாலிட் மூவில் இருக்கும். ஏஷியன் பெயிண்ட் இஸ் குட் ட்ரெஷர் ஸ்டாக். ஸோ வி கேன் டெஃபினெட்லி ஹோல்ட் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் ஜெம். ஓகே ஃபைன். ஹீரோ மோட்டோகார்ப் ஆல்ரெடி மூவ்மெண்ட்டில் இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டைட்டன் டைட்டாக தான் மேலே போயிட்டுருக்கு. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கேன், மேலே போயிட்டுருக்கேன். இட்ஸ் ஆல்ரெடி அப்பர் சைடு ஒன்லி. ஸோ மேலே போய் ஃபஸ்டஸ்ட் ரேட்டில் வாங்குறது வேஸ்ட்டு. பட் இது வந்து க்ளூ இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் எதுக்கிட்ட போக தேவையில்லை. என்ன டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மாக இருக்குது, ஒரு ஹை டிபி ஃபார்மேஷனில் இருக்குது. டேக் அவுட் ஆகிடுச்சுன்னா வி கேன் ட்ரை மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் டு ஹோல்டு போர்ட்ஃபோலியோ. ஸோ எஸ், ரிலையன்ஸ் இஸ் பெண்டிங் டு டச் இஸ் லைஃப் டைம் ஹை. எல்லா ஸ்டாக்கும் லைஃப் டைம் ஹையில் போயிட்டுருக்கு. ஸ்டில் மோட்டோ ஹை இன்னும் டச் பண்ணாமல் இருக்காரு. ஸோ வெரி சூன்
this is going to play out further higher high formation in Nifties. So இவருடைய கை ஆல்ரெடி ஓங்கியிருக்கு. With all this red candle take out, இந்த இடத்துல break out ஆச்சுன்னா we can have positions here for long ride with this low as a stop loss. Okay. So we can add Reliance also in our portfolio. So Hindustan Union Lever already consumptional stockல ஒரு முக்கியமான ஸ்டாக்கு, ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுற ஸ்டாக்வே தான். ஸோ செல்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த் இங்கே இருக்கிறதுனால இதை டேக் அவுட் ஆகிறதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிறது சேஃப். ஸோ Kotak Mahindra, எஸ், வெரி மச் ஸ்ட்ராங் ஸ்டாக் நவ். ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே கிளியராக பிரேக் அவுட் ஆகிடும் நிற்குது. This is the immediate target for Reliance, Kotak Mahindra. So those who want to know, enter Kotak Mahindra. Due respect, everything is in front of you as per patterns. Breakout ஆயிடுச்சு. ஸோ 2 க்ரீன் ஃபார்மேஷனில் இருக்கு. ஸ்டாப் லாஸ் கண்ணுக்கு தெரியுது, இதுதான் ஸ்டாப் லாஸ், ஃபண்டமெண்டல் ஸ்டாப் லாஸ். ஸோ லாங் ரேட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு போனோம்னா வி கேன் டேக் மினிமம் குவான்டிட்டிஸ் ஃப்ரம் இங்கேருந்தே இப்போ பிடிச்சா சிப் மாதிரி இங்கேருந்தே பிடிக்கலாம், கீழே எவ்வளோ வந்தாலும் வாங்கலாம். இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்டாப் லாஸ், விச் இஸ் 16,8088 பிரேக் ஆகாத வரைக்கும் இது ட்ரேட்லேருந்து வெளியே வரணும் அவசியம் இல்லை. டெஃபினட்டாக வந்து இட் வில் கோ ஃபார் 2,000 rupees பேர் மினிமம். ஓகே. ஸோ குட் ஸ்டாக். இப்போ இது பிடிக்கணும்னா பிடிக்கலாம், பட் மேலே வாங்குறது முட்டாள்தனம். இது கீழே வரட்டும், கொஞ்சம் சில் அவுட் ஆகட்டும். இந்த லெவல்ஸில் இங்கே எங்கேயாவது வரும்போது வி கேன் கேட்ச் இட் இமிடியட்லி. ஸோ வெரி குட் ஆக்சுவலி. ஏஷியன் பெயிண்ட், ரிலையன்ஸ், கொட்டாக் பேங்க் அண்ட் 2 ஸ்டாக் பேசினேன், அல்ட்ரா அண்ட் ஒன் மோர் இஸ் பிரிட்டானியா. இந்த 5 ஸ்டாக்கில் வந்து Kotak Mahindra we need to wait. Then further 4 stocks very good to buy. Okay. So Grasim already up தான் இருக்குது, no need to worry. HDFC as discussed, பெருசாக மூமெண்ட்லன்னு பார்த்தா இன்னும் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ தூரமாக இருக்குது பெட்ரு. இன்ஃபோசிஸ், எஸ், இன்ஃபோசிஸ்லேயும் ஒரு ஸ்ட்ரென்த் காட்டுது மார்க்கெட், பட் அகெயின் அந்த டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் கிட்ட போக வேணாம். ஓகே. ஸோ ஹேவல்ஸில் நல்ல செல்லிங் ப்ரெஷர் பில்டாக இருக்குது, இதுவும் வெயிட் பண்ணணும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ எஸ்பிஐ கீழே வந்துட்டான், எம்என்டம் ப்ரெஷர் பில்டாக இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் ஆல்ரெடி வி செட் வி ஆர் தேர், சிப்லா ஆல்ரெடி வி ஆர் தேர். ஓகே. HCL Technologies, yeah. HCL Technologies we can now put a watch list. Okay. Tech Mahindra we need to buy, don't worry, ஆல்ரெடி டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் லெவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரேக் அவுட் லெவல்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, டு வெயிட் அண்ட் பை ஆக்சுவலி. Sun Pharma already we are there. ICICI Bank no, Adani no, Axis no, Bharti Airtel யா கிட்டே போக தேவையில்ல, தள்ளியன் இல்லைங்க. JSW Steel மேலே இருக்கக்கூடிய இந்த எல்லோ லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா we can ride for long. Okay. So stay away. State Bank stay away. HDFC Life Insurance stay away. Hindalco, yes, Hindalco is very good actually. So already prove பண்ணிட்டு இருக்கு தன்னோட ஸ்ட்ரென்த்தை. So we can take a risk, no, Hindalcoல with this level இந்த ஸ்விங்கை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு you can take minimum risk. பட் ஆல்ரெடி ஹையர் சைடில் இருக்கிறதுனால கூல் டவுன் ஆகிடுறது சேஃப். ஓகே. டாடா மோட்டார் நோ, விப்ரோ ஆல்ரெடி கியர் அப்பில் இருக்குது. ஸோ விப்ரோ ஆல்ரெடி லெவல்ஸ் தாண்டி போயிட்டுருக்காங்க, லெவல்ஸ் வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ இப்போ எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியானது. ஸோ இந்த இடத்துல பிடிச்சிருந்தா, ஆல்ரெடி லெவல்ஸ் இந்த இடத்துல பிடிச்சிருந்தா வி கேன் என்ஜாய் வெரி மச் ஹாப்பிலி. ஸோ கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், கீழே வரட்டும்.
ஸோ இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிங்க ஐடிசியில் வந்து இந்த 25th ஜூலை கேண்டில் பிரேக் அவுட் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா வி கேன் ரைட் திஸ் வரலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட் தான், டோன்ட் பை இட். பிபிசிஎலும் வாட்ச் லிஸ்ட் தான். டாடா ஸ்டீல் ஆல்சோ வாட்ச் லிஸ்ட் தான். அதானி வாட்ச் லிஸ்ட். நிஃப்டி அகைன். ஸோ ஆஸ் சச் 5 ஸ்டாக்ஸ் பேசியிருக்கோம் ஃபார் அப்கமிங் நோ போர்ட்ஃபோலியோக்கு ஃபார் திஸ் குவார்ட்டர், ஜனவரிலேருந்து மார்ச் எக்ஸிட் வரைக்கும். ஸோ இட்ஸ் குட். கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் நல்லா இருக்கும்போது வி ஹாவ் டு சே தட், ரைட்? ஸோ அல்ட்ராடெக் நல்லா இருக்கு, and Britannia is good, yeah, and Asian Paint, Reliance, and I forgot one more stock, so I need to go back again. So in the 4 stocks we can now have our own risk for the trading and all, because it's too good for make wonderful breakout soon. Clear? So I hope மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் கிளாரிட்டி கொடுக்கும் வே ஃபார்வர்ட் பார்க்கும்போது. பிகாஸ் ப்ரீவியஸில் இருந்தவங்களுக்கு ஹீரோ மோட்டோகார்ப், Sun Pharma, Cipla, IndusInd Bank, what do you call it? One more stock I forgot to add here. You can check this also. Zydus Life. Okay. Zydus Life நல்லா இருக்கு. ஓகே. Zydus Life பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி மேலே இருக்கு. ஸோ லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் மேலே இருக்குது ஸ்டாக்கு. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கு பையிங் சைடில். பட் இது பிரேக் அவுட் ஆகுது வரைக்கும் உள்ளே என்ட்ரா வேணாம், பட் இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒன் மோர் ஸ்டாக், what is called Dr. ACC, yeah, ACC Dr. Lal, Dr. Lal, yeah. So you can try out this stock. இந்த ஸ்டாக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ those who want to know buy this stock for long term, please have in your watch list. ஸ்டில் இந்த ஸ்டாக் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, ஜம்ப் இன் பண்ண வேணாம். ஆல்ரெடி சொன்னதான், அப்போலோ, டாக்டர் ரெட்டி, இந்த டாக்டர் லால் பிரதாப் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பிரேக் அவுட்டில் நமக்கு சன் ஃபார்மா, சிப்லா போயிட்டுருக்கு. இந்த 3 ஸ்டாக் எப்போ வேணால் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த ஸ்டாக்ஸில். IndusInd Bank, ஹீரோ மோட்டோகார்ப் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது ஷோ. ஸோ ஃபர்தர் 4 ஸ்டாக் பேர் பிரிட்டானியா, அல்ட்ராடெக் சிமெண்ட், அண்ட் ஏஷியன் பெயிண்ட், ரிலையன்ஸ். அப்கமிங் குவார்ட்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பேசிக்ஸ்க்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எதை வச்சு நம்ம இந்த கால்ஸ் எடுக்கிறோம், எப்படி சார் இந்த லெவல்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஐ வில் கிவ் யூ இன்சைட்ஸ் ஹியர் ப்ராட்லி. ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டும் இல்லையா. கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டு இருந்தது. மந்த்லி கேரக்டர் வச்சுருக்கேன். செல்லர்ஸ் எப்பவுமே மேலே தான் இருப்பாங்க. பயர்ஸ் ஆல்வேஸ் சிட்டிங் லோ சைட். ஸோ பயர் கீழே ரெட் கேண்டில்லேருந்து பயர் திரும்புகிறாங்கன்னா சம்ஹவ் இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் பயர் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் பாருங்க, ரெட்டுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக பயர்ஸ் எதுவுமே சொல்லுறாங்க மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது பயரோட ஸ்ட்ரென்த் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கிளியர். இப்போ மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறம் பயர் கைக்கு மாறுதுன்னா பயர்ஸுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பெரிய பெரிய கேண்டில் விடும். ஜஸ்ட் லைக் த டோஜி, இந்த சின்ன சின்ன மூமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய கேண்டில் விடணும். அந்த பெரிய பெரிய கேண்டிலுடைய மூமெண்ட்லேயே நமக்கு ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிடும் பயர்ஸ் உள்ளே வராங்களா இல்லையா. இப்போ மார்க்கெட் விழுதுன்னா அந்த பெரிய கேண்டில் ஒன்று தெரியுதுங்களா. ஸோ ஓரளவுக்கு பாருங்க, அடுத்த பெரிய கேண்டில், அடுத்தது பெரிய கேண்டில், அந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் போகுது. மேலே ஏறும் போதும் சேம் அதே ரிப்ளிக்காக தான் நடக்கும். பாருங்கள், ஒரு நல்ல மூவ் இங்கே நல்ல ஒரு மூவ் இருக்குது. ஐ மீன், நான் கேண்டில் சைஸு சின்னதுனால உங்களுக்கு தெரியாமல் போயிட போகுது. ஸோ ஜஸ்ட் விசிபிலிட்டிக்காக பண்ணிடுது. இந்த கேண்டிலுடைய ப்ரெஷர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே கேண்டிலுடைய ப்ரெஷர் பாருங்கள் இதுக்குள்ளே ட்ரை அவுட் பண்ணியிருக்கு. பட் இங்கே செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆனால் திருப்பி அங்கேருந்து கம்ஃபர்டபுளாக மேலே போய்
இங்கெல்லாம் செல்லர் இருந்ததுனால தான் மேலே இருந்து கீழே வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த செல்லரை வந்து இவ்வளோ நாள் எடுத்து மறுபடியும் டேக் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக. இந்த செல்லரை டிஃபீட் பண்ண இடம் இதான். டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் அதே லெவல்ஸில் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுது. அப்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து தெரியுது பாருங்க. பையரோட ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்குது, கிளியராகவே தெரியுது. எஸ். ஸோ இந்த பையர் ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணும்போது we can know, okay, we can take confirmation. As such, பிரிட்டானியா சொல்லியிருந்தேன். பிரிட்டானியா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்திங் ராக்கெட் சயின்ஸ் ஹியர், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது பாருங்கள் நல்ல பெரிய பெரிய கேண்டில் போட்டு வந்திருக்கு, பெரிய பெரிய கேண்டில் போட்டு வந்திருக்கு, ரைட். ஸோ இவ்வளோ நாளாக அப்படியே ஷேக் ஆகிட்டு இந்த சைடு பாருங்கள் நல்ல ஒரு மூவ் பாருங்கள், கம்ஃபர்ட் இதுங்க. ஸோ இதுதான் பிக் ஷாட்ஸோடைய கை உள்ளே வந்திருக்கான ஒரு அர்த்தம். வி கேன் பிக் ஷாட்னா எவ்ரி பிக் பீப்புள் கம்ஸ் அண்டர் லிட்டில் ட்ரேடர்ஸ் தவிர, லைக் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், பேங்கிங்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், பெரிய பெரிய டைகோன் பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் இதில் கை நினைக்காமலாம் ஸ்டாக் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட், அல்ட்ராடெக் எங்கே இருக்குது? யா, அல்ட்ராடெக் சி கம்ஃபர்டபுளான மூவ்மெண்ட், மேலே போக போக பாருங்கள் கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஹீரோ மோட்டோகார்ப்லேயும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மேலே தான் போக போகுது, கம்ஃபர்டபுளாக தெரியுது இதுன்னு சொல்லி. ஆஸ் அப்படியே மார்க்கெட் ஆடிட்டு இருந்தது. ஒரு நல்ல ஸ்ட்ரெல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆன இடத்த டேக் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் அழகாக அப்படியே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பிக் கேண்டில்ஸ் போக ஆரம்பிச்சு பாருங்கள், நல்லாவே மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ ஸோ இது பேபி ஸ்டெப்ஸ், ஜஸ்ட் லேர்ன் பண்ணிங்க. கேண்டலோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் கேண்டில் ஸ்ட்ரென்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் ப்ரீவியஸ் தீபாவளிலேருந்து சோஃபார் ஒரு 40-45 டேஸ் 1.5 2 மந்த்ஸ்க்கான மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது 42% ஒவ்வொரு ஸ்டாக்குடைய குமுலேட்டிவ் எடுத்து பார்த்தா 10.7% ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ இன்னும் 4 ஸ்டாக் இருக்குது, இந்த 4 ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே ரெடி டு பை ஃபார் கம்மிங் டேஸ். வித் யுவர் ஓன் ரிஸ்க் கேன் டேக் a calls, disclaimer from my side. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், விச் இஸ் நோ அப்போலோ, டாக்டர் ரெட்டி, டாக்டர் லால் பிரதாப் அண்ட் ஃபியூ அதர் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், தென் ஆல் யோர்ஸ். ஸோ பேசிக்கலி இப்படி தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் அவர் கமெண்ட் பாக்ஸ். Rest all we can able to catch up further videos. Stay blessed, God bless you. Once again, wish you and your family happy Merry Christmas. Very soon New Year wishes also coming to you. So thank you so much. Do subscribe for more videos, and all is well. Thanks a lot.